இந்த கொஸ்டினை பாருங்கள். ஹுமாயூன் மிக கொடூரமான பாமினி சுல்தான். பதவியேற்கு முன் சகோதர சண்டை ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் அண்டு ஆர் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்கூல் புக்கில் தகவல் இல்லை, நெட்டில் தேடுறப்பது பார்த்தியான தகவல் ஹுமாயூனை பற்றி கிடைக்கிது, பாமினி சுல்தானை பற்றி கிடைக்கிது. என்ன தகவல் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹுமாயூன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் முகமதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் மட்டும் ஆட்சி செய்த ஒரு சுல்தானாக அறியப்படுகிறார். 3 ஆண்டுகள் தான். 1458 1461 வரைக்கும் ஆட்சி செய்தார். இவர் மக்களை சித்திரவதை செய்து தூக்கிலிடும் ஒரு கொடூரமான ஆட்சியாளராக அறியப்படுறார். தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தெரியல. அலாவுதீன் அகமது ஷாவின் மூத்த மகன் ஆவார். அவரது வாரிசு நிசாமுத் அகமதுங்கிறது. இவர் முகமது கவான் இருக்கார்ல, புகழ்பெற்ற பாமினி சுல்தான், ஒரு வணிகராக இருந்த அமைச்சராக, வணிகர்களின் தலைவர் மாலிகுத் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார். மஹமூது கவானை ராஜ்யத்தின் லெப்டினண்டாகவும் பீஜாப்பூரின் ஆளுநராகவும் நியமித்தார். இவர் நியமித்த பிறகு தான் 3ஆம் முகமது பயன்படுத்தி கொண்டார். சிக்கந்தரை தெலுங்கானாவின் பொறுப்பாக வழங்கினார் அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1461 என்ன செய்கிறார், இறந்து போயிறாரு. இவருடைய கல்லறை பாமினி சுல்தானில் அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் இல்லை, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.